வணக்கம் நண்பர்களே. பொங்கல் பண்டிகையின் இறுதி நாள் காணும் பொங்கல். இந்த நாள் குடும்பமும் உறவுகளும் மீண்டும் ஒன்றாகும் நாள். காணும் பொங்கல் என்றால் என்ன? காணுதல் என்றால் சந்திப்பது, உறவுகளை பார்ப்பது, மகிழ்ச்சியை பகிர்வது. அதனால்தான் இந்த நாளில் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் சந்தித்து நன்றி சொல்லும் வழக்கம் உண்டு. காணும் பொங்கல் அன்று செய்ய வேண்டியவை: ஒன்று, குடும்பத்தை சந்திக்கவும். பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி பெறுங்கள். சின்னவர்களை அன்போடு அரவணையுங்கள். 2, இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள். 6, ஏரி, தோட்டம் அல்லது மரத்தடியில் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள். 3, பழைய மனக்கசப்பை விடுங்கள். காணும் பொங்கல் மன்னிப்பு கேட்கும் நாள். பழைய கோபங்களை மனதிலிருந்து விடுவோம். 4, பகிர்ந்து சாப்பிடுங்கள். பொங்கல், சர்க்கரை, கரும்பு, பழங்கள் உறவுகளுடன் பகிர்ந்தால் உறவு இனிக்கும். 5, இனிய வார்த்தைகள் பேசுங்கள். இந்த நாளில் பேசும் வார்த்தைகள் வருடம் முழுவதும் ஒலிக்கும் என்று நம்பிக்கை உண்டு. இந்த காணும் பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், உறவுகளில் ஒற்றுமை, மன அமைதியெல்லாம் கொண்டு வரட்டும். இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.